ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயிலே வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் 5 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ வெங்காயத்தோட தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வதக்குங்க. இப்போ உப்பு சேர்த்ததுனால நல்லா சீக்கிரம் வதங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்டுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துருக்கேன் சட்னியை. இப்போ சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியாக இருக்குங்க. சுட சுட இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசிங்க. இந்த சட்னிக்காகவே எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருந்தது. சட்னி ரெசிபியை இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.